மணி 2 மணி ஆகுது. நல்லா உச்சி வெயில். இப்போதான் விரதம் பிடிக்க போகிறோம். கனி வந்து கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்போ குப்பைமணி உருவிக்கிட்டு இருக்கிறேன். முகத்துக்கு போடுற பவுடர் அடிக்கிறதுக்கு. நல்லா காய வச்சு இப்போ வந்து அதை வந்து கீரையாக உருவி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதை தண்டோடு போடக்கூடாது, கீரை தான் போடணும். பாருங்க, குப்பை மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு பச்சையாக ஒரு 20 கிலோ இருக்கும் பொரிச்சது. கடைசியாக காஞ்ச உடனே காஞ்சது ஒரு 2 கிலோ தான் வரும். இலையை உருவினோம்னா 1 கிலோ தான் வரும். 1 கிலோ தான் வரும். ஆமாம் ஆமாம். 20 கிலோ குப்பை மணி செடி பறித்தோம்னா 1 கிலோ காய வச்சு எடுத்தா அதை அரைச்சோம்னா அதில் 900 கிராம் ஒரு கிலோ வரும். இலை பறித்து சேர்க்கறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம். இலை வந்து கிடைக்கும் தான், சிம்பிளாக கிடைக்கிறோம். அதை பக்குவமாக காய வச்சு வெயில் படாமல் காய வச்சு அதை உருகி மாதிரி உருவி எடுத்தால் தான் பவுடரு நல்லாயிருக்கும். காஞ்சோன்னா அப்படி தான் இருக்கும். அதுதான் இருக்கும். ரொம்பவும் அப்படியே மொறுமொறுன்னு ஆகாது. வெயிலையும் காய வைக்க முடியாது, நிழல்லையே காய வைக்கணும். நிழல்லே காய வச்சா தான் இந்த செடி வந்து மூங்காமல் இருக்கும். இல்லைனாக்கா அப்படியே குறைன்னு கொட்டி போயிடும். ஆமாம், இந்த மாதிரி நிழல்லே தான் இதை வந்து காய வச்சு பதமாக இருக்கையில் தான் உருவணும். சருகாக விட்டுறக்கூடாது. ஆமாம். இப்போ இது வந்து ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் ரெடி பண்ணியாச்சு. இப்போது போன வாரத்தில் இப்போ ரெடி பண்ணியிருக்கு. இப்போ அடுத்த பேஜ் ரெடி பண்ணிட்டுருக்கோம். அவ்வளோம்மா சாப்பிடுவா ரெடியா? அம்மா ரெடி பண்ணிட்டாங்களா சாப்பாடு? இது யாரா அவ்வளோம்மா? அது யார்? இது தெரியல. ஆத்தா. மொட்டு பொட்டலோ எல்லாரும் வாங்க, வந்து கனியை பிடிச்சிட்டு போங்க. கனி கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்கு. பகலாவும் கனியும் சண்டை போட்டுக்கிறாங்க. மீட் பண்ணு. பகலாவும் கனியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வாங்க பாருங்க. கனி கரும்பு சாப்பிட்டு இருக்கு. எல்லாரும் வாங்க வந்து பாருங்க. நீங்க இதெல்லாம் போட மாட்டீங்கம்மா, ஒழுங்கா வீடியோ எடுத்துட்டு வாங்க. ஏன் போட மாட்டேன்? நீங்க போடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. மெமிக்ரி பண்றது உனக்கு பிடிக்கல? ஆமா, இந்த சாமிக்கு மெமிக்ரி பண்றது பிடிக்கல. பாயாசம் ரெடி ஆயிட்டு, அப்பளமும் ரெடி ஆயிட்டு, எல்லா சமையலும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வேண்டியதான். எங்க வீட்டுல என்னென்ன சமையல்னா போதும். அப்பளம் வேணும்னா அப்பப்போ பொரிச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் எனக்கு என்னென்ன சமையல்னா சாப்பாடு, சுட சுட சாப்பாடு. இது வந்து மாங்காய் பச்சடி. அன்னைக்கு வந்து நாங்கள் இப்போ நான் ரொம்ப எண்ணெய் ஊற்றல, கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிருந்தா பார்க்க நல்லா தெரியும். எண்ணெய் ஊற்றல. நாங்கள் மன்னாகுடி போயிட்டு வந்து ஒரு வீட்டில் அவ்வளோ மாங்காய், 4 மாங்கான்னு சொல்லிட்டு இந்த சீசனுக்கு காய்ச்சிச்சாமா. வாங்கினது 1 கிலோ. அது இருந்துச்சா சரின்னு மாங்காய் பச்சடி செஞ்சுட்டேன். சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார், கீரை முட்டைகோஸ் பொரியல், இது பீட்ரூட் பொரியல், கீரை தக்காளி ரசம், அப்பளம், பாயசம். இதுதான் எங்களோட மதிய சமையல். சாப்பிட போகிறோம். மாமி வந்தாங்க. எங்கள் மாமி குப்பைமேனி கீரை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கீரை ஏன் நம்ம வந்து காய வைக்கிறதுக்கு முன்னாடியே உருவலைன்னா அப்படி நம்ம போட்டிருந்தோம்னா பறந்து ஓடிடும் அது அப்படியே. அதனால தான் அந்த செடி காம்போடையே போட்டுடுறது. காஞ்சதுக்கப்புறம் உருவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காஞ்சதுக்கப்புறம் உருவிக்கலான்னு சொல்லிட்டு தான் அதை நாங்கள் அப்படியே அந்த வேரோடையே காய வச்சுருவோம். இப்போ உருவுறது கனி. சோளம் இருக்கு, பொரி இருக்கு, மிச்சம் இருக்கு. எங்க ஏன் கரும்பு சாப்பிட்டதை வச்சுட்ட? போதுமா? போதும்னு சொல்லக்கூடாது, ஃபுல்லா சாப்பிடணும்.
கிளைமேட் நல்லா இருக்கு தெளிவா. எங்க போயிட்டீங்க? சாமி தான். ரெண்டு சாமிகள் இருக்காங்க வீட்ல. சாப்பாடுக்கா மகுலா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு நோக்கிவாடா வைக்கிறேன். யாருக்கு மாங்காய் பிடிக்காது? எனக்கு பிடிக்கும். யாருக்கு பிடிக்காது? எனக்கு பிடிக்கும். பிடிக்குமா? இது பாயாசத்துல கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம்ல. பிடிக்காது. குட்டி குட்டி பால் இருக்கு. கனிக்கு சாம்பார் பிடிக்கும் தானே? அப்பளம் தாங்க. பாயசம் லேட்டாக வச்சுக்கோங்க. இப்போ தாங்க சாப்பிட்டுட்டு மாமி செஞ்ச சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. கனி உண்மையாக சொல்லணும்டா. சாப்பிட்டு வரங்க. வாங்க சாப்பிடுமா. மாங்காய் மாங்காய்